ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி ஒரு சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. வடகறி. எப்போவும் தோசை இட்லிக்கு சாம்பார் சட்னின்னு செஞ்சுட்டு இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக வடகறி செஞ்சு பார்க்கலாம். அதுதான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். எப்படி பண்ண நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாங்க. இது செய்யும்போதே உங்களுக்கு நல்ல கமகமன் வாசத்தோடு இருக்கும். அதே சமயம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு முதல்ல 200 கிராம் கடலைப்பருப்பு, இது நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். தேவையானது 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி 2, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி. இப்போ பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 காஞ்ச மிளகாய், தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொரகொரப்பாக நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பருப்பு வடைக்கெல்லாம் நம்ம அரைப்போம்ல, அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். சைடில் நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உதுத்து விடுங்க. நம்ம பக்கோடாக்கெலாம் உதுத்து விடுவோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விடுங்க. மொத்தமாக சேர்த்துறாதீங்க. உங்களுக்கு இப்படி மொத்தமாக எண்ணெயில் பொரித்து எடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா, நம்ம தோசைக்கல்லில் அடை தட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அடை மாதிரி தட்டியும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதை நம்ம உதுத்து வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக நமக்கு கலர் மாதிரி ஃப்ரை ஆகணுன்ற அவசியம் இல்லை. நமக்கு லேசாக கிறிஸ்பியாக வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும், எடுத்துக்கலாம். அடுத்த பேட்ச் நான் போடுறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம போட்டு பக்கோடாவை பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விடுங்க. ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது நான் வச்சுருந்த எல்லா பக்கோடாவும் பொரித்து எடுத்துட்டேன். இது ஆறிடுச்சு. இதை நல்லா நம்ம கையில் இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கணும். இப்படியே நம்ம சேர்க்க முடியாது, அப்புறம் குழம்புல கிறிஸ்பியாக இருக்கும். இதை நல்லா நம்ம உதுத்துட்டு உதிரியாக சேர்த்தா தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். கையை வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா எல்லாமே நமக்கு நல்லா உதிர்ந்துடும். அடுத்தது அடுப்பில் கடாயை வச்சுட்டு சூடானதும் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூட நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு, கிராம்பு எல்லாம் இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், முருகிற அளவுக்கு. வெங்காயம் உங்களால் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா நமக்கு சுருண்டு வதங்கணும். குழம்புல வெங்காயம் தக்காளி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். பாருங்கள், உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்துட்டு மூடி போட்டு நம்ம வேக விடலாம். மூடி போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே எனக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கும்போது ஸ்டவ்வை எப்போயுமே சிம்மில் போட்டுக்கோங்க. ஹையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே பிடிக்க ஆரம்பிக்கும். சிம்மில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா கலந்துக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லும் நமக்கு நல்லா போகணும். நீங்கள் மீடியம்லேயோ இல்லை ஹையில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே கரிஞ்சிடும். பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா
1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் மிளகாத்தூள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இது மசாலா எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது கூடவே தண்ணி வந்து நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விடலாம். இதை லேசாக கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இப்போ மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா பக்கோடா, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நான் பார்க்குறதுக்கு நமக்கு பக்கோடாவும் தண்ணியும் சேம் லெவலில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது நல்லா நமக்கு வெந்தால் தான் சாஃப்ட் ஆகும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், இது கூட தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து இது கூடவே இன்னொரு 1 கிளாஸ் தண்ணி வந்து சேர்க்க போகிறேன். அப்போ தான் நமக்கு குக்காகி வரும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க. நான் 1 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு நம்ம இன்னொரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். சூப்பராக நமக்கு எல்லாமே ஒன்று போல் வெந்து வந்துருச்சு. வாசமும் கமகமன்னு வருது. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ஸ்டவ்வை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வடகறி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எப்போவும் இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னி செஞ்சுட்டு இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அடிக்கடி இது தான் செய்வீங்க. சுட சுட தோசையோடு பரிமாறி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.